மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் முதன்மையானது சித்திரை திருவிழா. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வடக்கு மேற்கு ஆடி வீதிகள் சந்திப்பில் வண்ணமிகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருக்கல்யாண மேடையில் திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமான் தெய்வ யானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளும் எழுந்தருளியிருந்ததைத் தொடர்ந்து அருள்மிகு மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் திருமண கோலத்தில் திருக்கல்யாண மேடைக்கு எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருமண சடங்குகள் நடத்தப்பட்டது. மீனாட்சி அம்பாள் மற்றும் சுவாமிக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரரிடமிருந்து பெறப்பெற்ற மாங்கல்ய நாணை சிவாச்சாரியர் மீனாட்சி அம்பாளுக்கு அணிவிக்கும் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களது திருமங்கல்ய கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொண்டனர். திருக்கல்யாண வைபவத்தினைத் தொடர்ந்து மீனாட்சி அம்பாளும் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் கோயிலின் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பகல் முழுவதும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருக்கல்யாணத்தினை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக வடக்கு மேற்கு ஆடி வீதிகளில் பிரம்மாண்டமான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் கோவிலின் உட்புறத்தில் சித்திரை வீதிகளில் பெரிய அளவிலான LED திரைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்ததுடன் கோவில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். மேலும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோவில் நிர்வாக சார்பில் ஆடி வீதிகள் சித்திரை வீதிகளில் மொய்க்காணிக்கை செலுத்தும் கவுண்டர்களும் திறக்கப்பட்டிருந்ததுடன் கோவில் சார்பில் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் திருக்கல்யாணத்தினை முன்னிட்டு பக்த சபை சார்பில் பிரம்மாண்டமாக திருமண விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்று முடிந்த நிலையில் நாளை காலை மாசி வீதிகளில் அம்பாளும் சுவாமியும் வலம் வரும் திருத்தேர் ஓட்டமும் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 1ஆம் தேதியும் நடைபெறவிருக்கின்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாநகர் முழுவதும் விழாக்கோலமாக காட்சியளிக்கின்றது.